ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். திடீரென்று தேர்தல் நடைமுறைகள் எல்லாம் தொடங்கி வேகமாக ஒரு பக்கம் நடக்குது. வேகமாக போன இடங்கள்ல அதிருப்தி குரல்களும் ரொம்ப வேகமாக ஓங்கி ஒலிக்குது. நேற்று முழுக்க அதிமுக போட்டியிட வேண்டும் இந்த தொகுதியில, கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குனது தப்பு அப்படின்னு சில தொகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள், முற்றுகை போராட்டங்கள் அப்படின்னு இருந்தது. அதே மாதிரி பிஜேபி தொகுதியாக எங்களுக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வேணும், அதிமுகவுக்கோ பிற கட்சிகளுக்கோ கொடுத்தது ஏற்க முடியாது, மாத்தி கொடுங்கன்னு பிஜேபி சில இடங்கள்ல போராட்டம் நடத்தினாங்க. இது போலவே நேற்று ஃபுல்லாக பரபரப்பான செய்திகளாக இருந்தது. பட் அது எல்லாமே இன்னும் ஒரு நாள் 2 நாட்கள்ல சப்சைட் ஆயிடும் அப்படிங்கிறது பல தேர்தல்கள்ல பார்த்துருக்கிறோம். இப்போதும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். அது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில சார். திமுக கூட்டணியில இன்னும் தொகுதிகள் அறிவிக்கப்படவில்லை அப்படிங்கிறதும் ஒரு செய்தியாக இருக்குது. எல்லாருக்கும் முடிவு செய்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கூட்டணி தலைவர் அறிவிப்பார் அப்படின்னு கட்சிகள் சொல்றாங்க. காங்கிரஸ்ல ஓரளவுக்கு இருந்த 18 தொகுதிகள்ல 16 தொகுதிகளை நாங்க வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு டெல்லிக்கு. அங்கு இதையெல்லாம் ஆய்வு செய்து அவருக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க போல தெரியுது. அதில் அங்க உட்கட்சி பூசல் காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கூட்டணியை பாதிக்கும் விதமான ரியாக்ஷன்ஸாக வருது. அப்படியும் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இது அவ்வளவு இந்த எல்லா சூழலையும் எப்படி சார் பாக்குறீங்க? இது யூசுவல் தானா? இல்ல, இதுல இந்த மாதிரி பூசல்கள் நடக்கத்தான் செய்யும். உதாரணமா அமமுகல நிச்சயமா தொகுதி கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்தவர் அந்த தொகுதி இன்னொரு கட்சிக்கு போயிருச்சு, ஏடிஎம்கேக்கோ அல்லது பிஜேபிக்கோ போயிருச்சுன்னு அதை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒவ்வொரு தேர்தலையும் இது மாதிரி நடக்கும். இங்கேயும் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் கூட சில தொகுதி நீங்க விடக்கூடாதுன்னு சொல்லி வலுக்கட்டாயமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். இவங்க திருமாவளவன் சொல்லிட்டாரு, நான் கேட்டது அவங்க கொடுத்ததுல எங்களுக்கு திருப்தி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருமாவளவன் ஒரு பொது கொள்கைங்கிறது தான் இங்க முக்கியம். அப்ப சின்ன சின்ன காம்ப்ரமைசஸை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையான ஒரு பார்வையோடு அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ரொம்ப பெரிய பிரச்சனையை கிளப்ப மாட்டாங்க. காங்கிரஸுக்கு இருக்கிறது நீங்க சரியான மாதிரி உட்கட்சி பிரச்சனை. அவங்களுக்கு இடையில உள்ள சண்டையில இப்ப கூட்டணியில ஆரம்பத்திலிருந்தே இந்த கூட்டணியில குழப்பம்னு சொல்லி ஒரு பேச்சு வர்றதுக்கு காரணமே காங்கிரஸ் தான். இப்ப மறுபடியும் ஜோதிமணி சொல்லியிருக்காங்க, இவர் செல்வ பெருந்தையும் சுடைங்கரும் ராஜேஷும் இன்னொருத்தர் 4 பேர் சொல்லி இவங்க 4 பேர் மட்டும் தான் போகணுமா? அப்ப வேற யாரு போகணும்? ஒரு நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அமைப்புக்கான வழிமுறைகள் அப்படின்னு இருக்குல்ல. எல்லாம் அவங்களுக்கு தேவையானது நடக்கலைன்னா உடனடியாக அப்படி பேசிடுறதுங்கிறது தவறு. வெளிப்படையா அந்த மாதிரி பேசுறதுங்கிறது தவறு. என்னன்னா இவங்க எல்லாம் பேசுறது ராகுல் காந்திக்கு கொஞ்சம் எஃபெக்ட் இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவங்க பேசுறதெல்லாம் செவி மடுக்கிறாரு அப்படின்னு அங்கதான் பிரச்சனையே இருக்கு. முதல்ல இந்த அளவுக்கு கூட்டணியில பிரச்சனை வந்தது காரணமே இவங்க சொல்றதெல்லாம் அவர் கேட்டார். பிரவீன் சொல்றதெல்லாம் அவர் கேட்டாரு. இவர் தாகூர் இங்க மாணிக் தாகூர் சொல்றதெல்லாம் கேட்டாருங்கிறதான் பிரச்சனை வந்தது. அது சோனியா காந்தியும் கார்கேயும் சேர்ந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. மறுபடியும் இவங்க இதுல பிரச்சனை கிளப்பிட்டு இது நிச்சயமா கூட்டணியை பத்தின ஒரு தவறான அபிப்பிராயத்தை உருவாக்குங்கிறது உண்மைதான் இவங்க சைட்ல. அந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால இருந்த ஒரு இமேஜ் இப்ப குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாமா சார்? ஆமா, குறைஞ்சிக்காது செய்திருக்காது. திமுக இதுக்கு எந்த விதத்திலையும் பொறுப்பு இல்லை. ஆனா எல்லாம் சேர்ந்ததுதானே கூட்டணி. அப்ப ஒரு கட்சி இது மாதிரி அது யாருக்கு 25 பதிலா 28 கொடுத்திருக்காங்களோ அவங்க இது மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்ப என்ன அர்த்தமா? திருமாவளவன் சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்கல்ல சார், அதாவது இலக்குகள்ல குறியாக இருந்தா இதுல ஏதேனும் பிரச்சனை இருந்தா தெரியாது அப்படின்னு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க.
அதாவது எங்களுக்கு திருப்தியாகத்தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு. ஆஹ் ஏன்னா பொது நோக்கம் ஒண்ணு இருக்கும்போது இது போன்ற விஷயங்கள் அவருக்கு பெரிதாக தெரிவதில்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டா அதுக்கு பொருளாக எடுத்துக்கிட்டா இது போன்ற விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்பவர்களுக்கு பொது நோக்கில் அக்கறை இல்லைன்னு சொல்லலாமா? ஆமா சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். மத்தவங்கள விட திமுக கூட இணைந்து போக வேண்டிய கட்டாயம் காங்கிரஸுக்கு தான் இருக்கு. ஏன்னா அனைத்து இந்திய அளவுல காங்கிரஸ் பாதிக்கப்படுது பிஜேபியினால. அப்ப அவங்களுக்கு அரணா நிக்கிறது அந்நியார் அரணா நிக்கிற திமுக, டிஎம்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல மிகப்பெரிய அரணா இருக்கிறது திமுக தான். சந்தேகமே இல்லாம. அவங்ககிட்ட இவங்க இவ்வளவு வீம்பு பண்ணியிருக்க வேண்டியதில்லை. இட் டஸ் நாட் மேக் எனி பொலிட்டிக்கல் சென்ஸ். இதுல அபூர்வ ராகங்கள்னு ஒரு திரைப்படம் முன்னால வந்தது சார், பாலச்சந்தர் இயக்கத்துல. அதுல வந்து நாகேஷ் வந்து டாக்டர், ஸ்ரீவித்யாவுக்கு ஃபேமிலி டாக்டர். ஆனா அவருக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்கும். இரவு நேரத்துல ரொம்ப குடிச்சிட்டு அங்கங்க விழுந்து கிடப்பாரு. இமேஜ், டாக்டரோட இமேஜ் பாதிக்கப்படுதுங்கிறதுனால கற்பனையில தம்பி அல்லது இரட்டை பிறவி ஒண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையாக ஒரு பாத்திரத்தை உருவாக்கி அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு நாள் உண்மை தெரிஞ்ச உடனே ஸ்ரீவித்யா கேட்பாங்க, என் ஃபேமிலியில உண்டானது எல்லா பிரச்சனையையும் உங்ககிட்ட சொல்லி நான் தீர்வு கேட்டுட்டு இருந்தேனே, கருத்து கேட்டுட்டு இருந்தேனே, கேவலம் இவ்வளவு நாள் ஒரு குடிகாரன் பேச்ச நம்பியா குடும்பம் நடத்தினேன் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இந்தியால ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக காங்கிரஸ் கட்சியை நம்பினோமே, ராகுல் காந்தியை நம்பினோமே, இப்படி சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களுக்கும் சாகசமான நடைமுறைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தலைவரையா நம்பணும் அப்படின்னு இப்ப அதே மாதிரி யோசிக்க வேண்டியது இருக்கா அப்படிங்கிற கேள்வி. ஆமா, அப்படி யோசிக்க வேண்டியது தமிழ்நாட்டுல பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அவருக்கு இந்த பாரத் ஜோடோ யாத்திராவுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல பேர் இருந்தது அவருக்கு இருந்தது. ஆமா, இந்த யுத்தம் 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் அப்படின்லாம் பேசும்போது இவர் ரொம்ப மிகச்சரியாக இந்தியாவுடைய சோசியோ பொலிட்டிக்கல் ரியாலிட்டிஸ புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு வந்து இந்த விஷயத்துல இது மாதிரி சறுக்குனது வந்து அவர் மேல உள்ள அந்த இமேஜ் வந்து குறையுதுங்கிறது உண்மை. காங்கிரஸ் வந்து அவங்க என்ன, காங்கிரஸ் இன்னைக்கு உள்ள காங்கிரஸ் என்னங்க, அதுல பெரும்பாலானோர் வந்து சாஃப்ட் ஹிந்து சாய்ஸ் தான். தலைவர்கள் பெரும்பாலானோர் வந்து நம்ம நேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அது மாதிரி தர ஓவர் காலிங் இஸ் நெசசரி. ஆனா அந்த ஓவர் காலிங் வந்து ராகுல் பண்ணுவார் நினைச்சேன். இப்ப ராகுல் காந்தியை ஓவர் கால் பண்ணணுமோங்கிற மாதிரி இப்ப நமக்கு வந்து யோசனை வருது. நீங்க ஓவராலிங்னு சொல்றீங்க, ஆனா யாருக்கு அந்த பணியை செய்யறாங்கிறத பொறுத்து தான் அவங்க புடுங்கிறது கலையா இல்ல பயிராங்கிறது தெரியும். ஆமா, அதான் சொன்னேன், இப்ப ராகுல் காந்தியவே ஓவர் கால் பண்ண வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னு யோசிக்க வேண்டிய அளவுக்கு அவருடைய செயல்கள் இருக்கு. என்ன பண்றது? திருமாவளவன் சொல்றது கூட்டணி சரியா தான் இருக்கு, தலைவரே அறிவிப்பார் யார் யாருக்கு என்னென்ன தொகுதிகள்ங்கிறதையும் அறிவிப்பார் அப்படின்னு சொல்றாருல்ல. இந்த ப்ராசஸ்ல வந்து திமுக தன்னுடைய வேலைகளையும் சைமல்டேனியஸா செய்துட்டு இருக்கா. இவங்களை சமாளிக்கிறது தனி குரூப், வேட்பாளர் தேர்வு செய்யறது தனி குரூப் அப்படின்னு அந்த மாதிரி அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. தேர்தல் வேலையை அவங்க சரியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சந்தேகமே இல்லை. கடைசியில வந்து எல்லாரும் முதலமைச்சரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் செட்டில் ஆகுறாங்க சார். அந்த அந்த இடம் வந்து திரும்ப அப்படித்தான் இருக்குமா? நாங்க அட்ஜஸ்ட் பண்றதாக இருந்தாலும் இல்ல, தொகுதி அறிவிப்பு ஸ்டாலினே வெளியிட போறாருனால, அதான் ஸ்டாலின் சொல்லிட்டாரு, கடைசி இது இடம் என்னவோ அவங்களே சொல்லிட்டாருனால அதுக்கு மேல பிரச்சனை இருக்காது. அப்படி பிரச்சனை இருந்தா வெளியில வரமாட்டாங்க, அவங்களுக்குள்ள மறுபடியும் பேசி தீர்த்துக்குவாங்க. டெல்லியில ஒப்புதல் வாங்கிட்டு வர போயிருக்கிறாரு செல்வ பெருந்தகைன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு ஆல் இண்டியா பார்ட்டிங்க, அவங்க எப்பயுமே டெல்லியில வந்து நிச்சயமா கன்ஃபரன்ஸ் வாங்கணும். ஆனா அது வெளியில இந்த மாதிரில அவங்க பேசாம ஆலோசனைக்கு போன மாதிரி போயிருக்கலாம். இன்னைக்கு வந்து பிரச்சனை இருக்கு அதனால டெல்லி போயிருக்காங்க. எங்க பிரச்சனை, உள்கட்சி பிரச்சனை இருக்கு அதனால டெல்லி போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அந்த மாதிரி வெளியில வந்து ஒரு பிக்சர் கொடுத்துட கூடாது. இல்லாட்டாலும் அவங்க டெல்லியில ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து வெளியிடுவாங்க, அப்படித்தானே? ஆமா ஆமா, உட்கட்சி பிரச்சனை இருந்தாலும் இல்லாட்டாலும் அது ஒரு சம்பிரதாயம். அந்த அதாவது அது ஒரு சம்பிரதாயங்கிற அளவுல தான் இது வரைக்கும் இருந்தது. எல்லா ஸ்டாலிஸ்மெண்ட்டும் அவங்க ஹை கமாண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்ததுக்கு வெளியிடுவோம் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு என்னன்னா எங்களுக்கு இடையில பிரச்சனை இருக்கு, அதை தீர்க்கிறதுக்கு ஹை கமாண்ட போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிக்சர் வந்துகிட்டு இருக்கு ஜோதிமணி எல்லாம் பேசுறது பார்க்கும்போது. திமுக கூட்டணியில கடைசி நேரத்துல ஏதாவது பிரச்சனை வெடிக்காதா
பிரச்சனை வராதா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி காத்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் மீண்டும் மீண்டும் ஏமாறுவார்கள். இது வரைக்கும் பல தடவை இந்த மாதிரி ஏமாந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க முயற்சியில சற்று மனம் தளராத மனிதர்களாக மீண்டும் மீண்டும் அந்த நம்பிக்கையை வைக்கிறாங்க அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. என்றாவது ஒரு நாள் அந்த காலத்து விக்ரமாதித்த மகாராஜா மாதிரி வேதாளத்தை மறுபடியும் மறுபடியும் தோல்ல தூக்கி போட்டுட்டு போனார்ல. பட் அவங்க நினைக்கிற மாதிரி என்றாவது ஒரு நாள் நடந்துருங்கிற நம்பிக்கையில தானே அவங்க அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு அது ஒண்ணுதான் ஹோப்னா பாருங்க, அது எவ்வளவு தூரத்துக்கு அவங்களுடைய வீக்னஸை காமிக்குது. எங்களுடைய பலத்தில் நாங்க ஜெயிப்போம்னு சொல்லாம எதிராளி பலம் குறைஞ்சிடாதா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா லிட்டில் செட் தி பெட்டர். இதுக்கப்புறம் பெரம்பூர், குளத்தூர், வில்லிவாக்கம் 3 தொகுதிகள்லையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து பிரச்சாரம் செய்வதாக இருந்தது. அந்த பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ரத்து செய்வதற்கு காரணம் வந்து காவல்துறை, அதாவது தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்னு செய்திகள்ல இருக்கு. அதுக்கும் அரசு அதிகாரிகள் காரணம், காவல்துறை அதிகாரிகள் காரணம் அப்படின்னு விஜய் வந்து அதுக்கும் கண்டனம் தெரிவிக்கிறாரு. திமுகவை கண்டிக்கிறாரு. இதை எப்படி பாக்குறது? அவங்க எந்த இடத்துல மீட்டிங்க்கு பெர்மிஷன் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த சூஸ் பண்ணி கேட்கறாங்க. அப்ப ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்களா அரசாங்கம் எங்க மேல காட்டமா இருக்கு, மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு பேசணுங்கிறதுக்காக இதை செய்யறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன லேனுக்கு பக்கத்துல 3000 பேர் வருவாங்கன்னு சொன்னா ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷை. ஏற்கனவே கரூர்ல நடந்ததுல காவல்துறை ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, இடத்த மாத்தி இப்பயும் அவங்க வந்து தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லி இந்த இடத்துல நடத்த முடியாது, நீங்க வேற இடத்த சொல்லுங்க அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. 3000 பேர் கூடுற மாதிரி அனுமதி சென்னை நகரத்துல எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்கன்னு வேற. பொதுக்கூட்டம் மைதானத்துக்கு போக வேண்டியதானுங்க, மைதானம் இல்லாமல இருக்கு சென்னையில, ஏன் போக மாட்டேங்கிறாங்க? 30,000 பேர் கூடுங்க. ஏன்னா ஒரு மைதானம் வந்து 1,00,000 பேர் அகாமடேட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா 30,000 பேர் 50,000 பேர் சொல்லுங்க, கூட்டுவாங்க. அப்போ 500 பேரு 300 பேரு கூடுற இடத்துல 3000 பேரை கூட்டி மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி, ஒரு நெருக்கடி இருக்கிற மாதிரி, ஒரு கிரேஸ் நெருக்கி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, அவரை பார்ப்பதற்கு, அவர் பேச்சை கேட்பதற்கு கூட்டம் நெருக்கி அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் பில்டப் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி கேட்கறாங்களா? அந்த காலத்துல ட்ரெயின்ல வந்து தேர்ட் கிளாஸ் இருந்தது. தேர்ட் கிளாஸ்ல 72 பேர் உட்காரலாம். கூட ஒரு 28 பேர் முட்டி அடிச்சு உள்ள நுழைஞ்சிருவாங்க. அந்த கூட்டத்தை பார்த்தா அப்ப 72 28 100 கூட்டத்தை பார்த்தா 500 மாதிரி தெரியும். அந்த மாதிரி தான் ஜன்னல் எல்லாம் தெரியாம அங்கெல்லாம் உட்காந்துட்டு அடைச்சிட்டு வந்துட்டாங்கன்னா கம்பார்ட்மெண்ட் முழுக்க மூச்சு விட போட இடம் இல்லாத கூட்டம் இருக்குன்னு மக்கள் நினைச்சிருவாங்க. பட் அது இந்த சார்ஜ் எப்படி சார், எவ்வளவு நாளைக்கு சார் நிற்கும்? அல்லது இந்த அனுமதி கொடுக்காம இருக்கிறதுக்கும் நீங்க சொன்னீங்கல்ல ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷை அப்படின்னு, அந்த மாதிரி எச்சரிக்கையாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தெரியாதா அவங்களுக்கு? மக்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு காவல்துறை வந்து லிஸ்ட் கொடுத்துருவாங்க. இது பாருங்க, இவங்க 4 இடம் சூஸ் பண்றாங்க, 4மே வந்து தகுதி இல்லாத இடமா சூஸ் பண்றாங்களே, அப்ப வேணும்னே இது மாதிரி பண்றாங்களான்னு சொல்லி கேட்க மாட்டாங்களா? அவங்க அந்த கேள்வியை கேட்காம இருக்கலாம். 4மே தகுதி இல்லாத இடம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா மக்கள் மனசுல சந்தேகம் வராதா, இவன் ஏன் வேண்டாத இடத்தையும் பிடிச்சி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு? அல்லது தாவேக்கா சொல்லட்டுமே, இல்ல இதெல்லாம் தகுதியா நடந்தா வேணும்னே நிப்பாட்டுறாங்கன்னு சொல்லட்டும், 3000 பேர் வர முடியும்னு சொல்லட்டுவாங்க. நிச்சயமா சொல்ல முடியாது. காவல்துறையும் அதிகாரிகள் சிலரும் இணைந்து முட்டுக்கட்டை போடுகிறார்கள் அப்படின்னு தான் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஒரு மீட்டிங் போடுறதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்கலன்னா அது பாசிச தாக்குதல்னு சொல்றாரு. பாசிசம் பற்றிய புரிதலும் பெரிய பிரச்சனையா இருக்கு சார். தேர்தல் ஆணையத்தை பாசிஸ்ட் மூவ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்ல முடியுமா? அது சொல்ல மாட்டாங்க. அப்ப பாசிச தாக்குதல் பெர்மிஷன் கொடுக்காதது தேர்தல் ஆணையம் தானே. அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, போலீஸ் இது மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, அதனாலதான் தேர்தல் ஆணையம் ரிஃப்யூஸ் பண்றாங்க. போலீஸ் மேலதான் தப்பு. போலீஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே இருக்கு, அதனால தமிழ்நாட்டு மேலதான் தப்பு. இன்னைக்கு ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அனுப்பியிருந்தார், பார்த்தேன். அதுல ஒரு பையன் இன்னொரு பாயிண்ட் சொல்றான், மாப்ஸ் உன்கிட்ட சொல்றேன்,
இந்த ஈரான் போருக்கு காரணமே ஸ்டாலின் தான் அப்படிங்கிறார். என்னடா ஈரான் போருக்கு ஸ்டாலின் காரணமா? ஆமா, ஆதரவு சரியா இல்ல, கொஞ்சம் அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுங்கிறதுக்காக ஈரான் போற அவர் தான்ப்பா ஆரம்பிச்சு வச்சாரு அப்படி. அது மாதிரி தான் இதெல்லாம். சார் அது மீம்ஸ்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். நாளைக்கு யாராவது சொன்னாலும் சொல்லுவாங்க. யாரோ சொல்லித்தான் மீம்ஸே போட்டிருக்காங்க. சார் இன்னும் ஒரு செய்தி முக்கியமான செய்தியாக இருந்தது. மிகப்பெரிய சாதனையாக இருக்கு. ஒன்றிய அரசு எந்த சலுகைகளும் மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது, பெட்ரோல் டீசலுக்கு கலால் வரியை 10 ரூபாய் குறைச்சிட்டாங்க. விலை உயர்வை தடுப்பதற்கு ஒன்றிய அரசு எடுத்த நடவடிக்கை அப்படின்னு எல்லாம் பெரிய அளவுக்கு செய்திகள் வரும். முதல்ல என்ன சொன்னாங்க, இது ஏழை எளியவரை கவனத்தில் கொண்டு செய்யப்பட்ட செயல்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஏழை எளியவரை கவனத்தில் கொண்டு செய்த செயல்னா பெட்ரோல் விலை குறையணும். இந்த ஆக்ஷன் மூலம் பெட்ரோல் விலை குறையல. பெட்ரோல் கம்பெனிகள் வந்து 10 ரூபாய் கூட்ட போறாங்க. இவங்க தங்களுடைய டாக்ஸ் 10 ரூபாயை குறைச்சிக்கிட்டாங்க. அதனால இது வந்து பெட்ரோல் கம்பெனியோட நலனுக்காக பண்ண பரவாயில்ல, யாரோ ஒரு நலனுக்காக பண்ணாங்க. அது மூலம் வந்து ஜனங்களுக்கு வந்து விலை கூடாம இருக்குங்கிற அளவுக்கு கரெக்ட் தான். ஆனா விலை குறைப்புங்கிற மாதிரி பேசுறது வந்து ஏமாத்துறோம். இல்ல, மற்ற நாடுகள்ல 50% விலை உயர்வு வருது அப்படின்னு சொல்றாங்க சார். ஆனா இங்க வந்து அந்த மாதிரிலாம் வரல. அப்படி வர்ற உயர்வுக்கும் 10 ரூபாய் குறைக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த கலால் பெர்சன்டேஜை குறைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதா சார்? வாய்ப்பு கிடையாதுன்னு எதுவுமே இல்லைங்க சட்டத்துல. எதுவுமே இல்லை. ஆளுகள் நினைச்சால் வாய்ப்பை வந்து குறைக்க முடியும். பெர்சன்டேஜ் வந்து குறைக்க முடியும். அப்புறம் இன்னொன்னு, மற்ற நாடுகள்ல எல்லாம் வந்து பெட்ரோல் விலை இவ்வளவு 50% கூட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. மற்ற நாட்டுல பெட்ரோல் விலை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இங்க ஏற்கனவே கூட்டி வச்சிருக்காங்க, அதனால 10 ரூபாய் குறைக்கிறாங்க. மற்ற நாடுகள்ல வந்து இந்தியாவோட பெட்ரோல் விலை வந்து இன் ரியல் டேர்ம்ஸ் வந்து கம்மியா இருக்கு. கிடையாது. அங்க வந்து ஒரு பேரல் $40 மாதிரி இருக்கும்போது கூட இங்க வந்து இதே விலையில தான் இருந்தது. ஆமா, இதே விலையில அந்நேரம் வந்து லாபம்ல எங்க போச்சுன்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். அவ்வளவு லாபம் வந்தது இந்த பெட்ரோல் கம்பெனிகளுக்கு. ஆமா, 40-70 ஆச்சு, 70 இப்போ $122 ஆயிருக்குது அப்படின்னு அந்த செய்தியில இருக்கு. மன்மோகன் சிங் காலத்துல $100 வரைக்கும் போச்சுங்க. இவங்க வந்த போது பிகாஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் சிச்சுவேஷன் பெட்ரோல் விலை குறைஞ்சது. குறைஞ்சு ரொம்ப நாள் அந்த விலையில் இருந்தது. இவங்க அந்நேரம் என்ன பண்ணாங்க, பெட்ரோல் விலையை குறைச்சாங்களா? ஜனங்களுக்கு குறைக்கலையே. குறைக்கவில்லை. கஸ்டம் டியூட்டி குறைக்கணும்னு சொல்லி கடுமையான கோரிக்கைகள் வந்துகிட்டே தான் இருந்தது. ஆனா அதையும் குறைக்கல. ஆனா மாநிலத்துல உண்டான டாக்ஸை மட்டும் நீங்க குறைக்கலன்னு ஒரு கேம்பெயின் மட்டும் நடத்தினாங்க. ஒரு தரம் குறைச்சாரு தமிழ்நாடு முதலமைச்சர். அதுக்கு மேல குறைக்கிறதுக்கு இவங்களுக்கு நிதிநிலை வந்து இடம் கொடுக்கல. நீ ஏன் இன்னும் குறைக்கல அப்படின்னு சொல்லி இவர் தான் கேட்டாங்க. ஓகே சார். மற்றபடி இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் களம் இப்போதைக்கு 4 அணின்னு சொன்னா அப்புறம் டாக்டரும் சசிகலா அம்மாவும் கோவப்பட்டுருவாங்க. அவங்களையும் சேர்த்தா 5 அணிகள் இருக்குது. கிருஷ்ணசாமி ஏன் விட்டீங்க? அவர் கோவப்பட மாட்டார். தப்பு சார். அவரும் வந்து 50-60 தொகுதி போடுறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு களத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இவங்களுக்கு வந்து சசிகலா ராமதாஸ் ஐயா சேர்ந்திருக்கிறதுல வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கும் சில இடங்கள்ல. டாக்டர் அன்புமணியுடைய வாக்குகள் வந்து ஓரளவு குறையும். ஓரளவுக்குன்னு சொல்றேன், ரொம்ப பெருமளவுக்கு நான் சொல்ல. ஆனா அந்த ஓரளவுங்கிறதே வந்து ஒரு வெற்றி தொழிலை நிர்ணயிக்கிற மாதிரி ஆயிரும். அதுவும் உண்மை. அதே மாதிரி சசிகலா இதுல வந்து டாஞ்சூர் பெல்ட், அடுத்து வந்து இவர் ஓபிஎஸ் வந்து டிஎம்கேல சேர்ந்திருக்காரு. இந்த ரெண்டும் சேர்ந்து இவங்க எந்த அளவுக்கு குறைக்கிறாங்களோ, முக்குளத்தூர் ஓட்டு வந்து சவுத்துல எந்த அளவுக்கு குறைக்கிறாங்களோ அது வந்து ஏடிஎம்கே ஓட்டு குறையுது. அதுக்கப்புறம் இவர் கூட ஓபிஎஸ் கூட இருந்த ஓட்டுல வந்து ஒரு 50% வந்து டிஎம்கே போகுது. ஏன்னா மீதி 50% அவங்க ஏடிஎம்கே போயிட்டாங்க, அவர் கூட இருந்தவங்க. அந்த ஏடிஎம்கே போனவங்களும் வந்து அவங்க போயிட்டாங்க, தலைவர்கள் போயிட்டாங்க. முக்குளத்தூருக்கு ஏடிஎம்கே மேல கோவம் இன்னும் தீரல. அதுதான் உண்மை. அது லெஜிட்டிமேட் ஆங்கர். தேவையில்லாம இந்த கோவத்தை வந்து அவர் உருவாக்கி விட்டார். வாட் எவர் இட் இஸ், the fact remains அவங்க வந்து கோவமா இருக்காங்க. அதனால இவங்க ஏற்படுத்துற இம்பாக்ட் அளவுக்கு கிருஷ்ணசாமி வந்து ஏற்படுத்துவார்னு எனக்கு தெரியல, எனக்கு தோணல. அப்படி அவரு யாருமே அதிமுக தன்னுடைய கூட்டணிக்குள்ள சேர்க்கவில்லைங்கிற கோபத்துல அவர் வந்து கேண்டிடேட் போடுறாரு, நிக்கிறாரு. ஆனா ஒரு வார்த்தை அவர் நல்லா சொல்லியிருக்காரு,
அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசையை விட தன்னை சுத்தி உள்ள தான் சொல்றது கேட்கிற 60 பேர் எம்எல்ஏ ஆயிட்டா போதும் தான் நினைக்கிறாரு ஏபிஎஸ் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏபிஎஸ் உடைய நடவடிக்கைகள் இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் காமிக்குது. ஓகே சார். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கங்க. வணக்கம்.